வாய்ஸ் ஆஃப் லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கு மற்றும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு நிதி நிறுவன மோசடி வழக்குகள் சம்பந்தமாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் நீதியரசர் திரு தண்டபாணி அவர்கள் வழங்கிய தீர்ப்பை பார்ட் 1 அதுல பாதி பார்த்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சி பார்ட் 2 அதை பார்க்கலாம். அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் நோக்கம் மக்களுக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்றதும் மக்களோட உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், டு சேஃப்கார்ட் தி இன்ட்ரெஸ்ட், அவர்களது நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருது. காவல்துறையும் அவர்களது விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த சொத்துக்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அதை ஜப்தி செய்வது, நீதிமன்றத்தில் அதற்கான உத்தரவுகளை பெறுவது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவர்களும் தங்களது ஒத்துழைப்பை வழங்குவதாக நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார்கள். இந்த பின்னணியில் அந்த சிறப்பு நீதிமன்றத்தின் அதிகாரங்கள் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதுல டேன்பிட் சட்டத்தின் பிரிவு 4 உரிய அதிகாரியை நியமிக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த உரிய அதிகாரின்றவர் டிஆர்ஓ. அந்த பிரிவு 3, அதன் உட்பிரிவு 3 அதன்படி சொத்துக்களை ஜப்தி செய்யும் அதிகாரம் எல்லாம் அந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் அந்த சொத்துக்களை இடைக்கால ஜப்தி செஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து 30 நாளைக்குள் அது நிரந்தர அட்டாச்மெண்ட் ஜப்தி செய்வதற்கு டேன்பிட் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யணும்னு சட்டத்தில் இருக்குது. அதற்கப்புறம் சொத்துக்களை வித்து அதை மக்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிரிவு 3 மற்றும் அதன் உட்பிரிவு 4 அதுல சொத்துக்களை ஜப்தி செய்வது, அதை விற்பனை செய்வது பொது ஏலத்துல, அப்புறம் அந்த பணத்தை கொண்டு வருவது, அப்புறம் அந்த பணத்தை பிரிச்சு கொடுப்பது, இதெல்லாம் டேன்பிட் ஆக்ட்ல பிரிவு 7 சொல்லப்பட்டுள்ளது. அந்த பிரிவு 7 சொல்லப்பட்டபடி சொத்துக்களை விற்பனை செய்து அந்த பணத்தை டெபாசிட் பண்ணியாச்சுன்னா அதற்கப்புறம் அந்த பணத்தை பிரிச்சு கொடுக்கிற எல்லாத்துக்கும் உரிய உத்தரவுகளை சிறப்பு நீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும். அவ்வாறு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்கும் போது சிறப்பு நீதிமன்றத்தின் அதிகாரங்கள் ஒரு லிமிட்டட் பவர் தான். இந்த சூழ்நிலையில் இந்த எதிரிகளுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்வது முதலீட்டாளர்களுக்கு எந்த விதத்திலும் பலன் அளிக்காது. அவர்கள் வெளியே இருந்தால் அவர்கள் விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிப்பார்கள், சொத்துக்களை அடையாளம் கண்டுபிடிப்பதற்கு விசாரணை அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பார்கள். மேலும் அந்த எதிரிகள், அதாவது நிறுவனம், பைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அவங்க விசாரணையில் நாங்கள் குறுக்கிட மாட்டோம், மேலும் சொத்துக்களை அடையாளம் கண்டுபிடிப்பதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு தருகிறோம், சொத்துக்களை நாங்கள் காட்டிக் கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அந்த பொதுமக்களிடமிருந்து புகார்களை பெறுவதற்கு வருகின்ற இந்த லோக்சபா தேர்தல்கள் இருப்பதனால் அதற்கு பின்பு இது சம்பந்தமான விசாரணை ஏஜென்சிகள் நடவடிக்கை எடுக்கும். கீழமை நீதிமன்றமானது ஆர்டர் 26 ரூல் 10B இன் கீழ் இந்த எதிரிகள் மனு தாக்கல் செய்ததன் அடிப்படையில் வழக்கறிஞர்களை நீதிமன்ற ஆணையாளர்களாக நியமித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. அந்த மக்களுக்கு முதலீடு செய்த முதலீட்டாளர்களுக்கு பணத்தை செட்டில் செய்வதற்காக அந்த நீதிமன்ற ஆணையாளர்களை நியமித்ததாக அந்த உத்தரவில் சொல்லப்பட்டுள்ளது. அந்த உத்தரவை படிக்கும் போது இந்த குற்றமானது சமரசம் செய்யும் குற்றம், even though the offense is compoundable before the competent authority, அது தகுதியுள்ள அலுவலர் முன்பு சமரசம் செய்ய முடியும். இந்த மனுதாரர்கள் நேர்மையான ஒரு நல்ல முறையில் இந்த வழக்கை செட்டில் செய்வதற்கு தயாராக இருப்பதாக மனு தாக்கல் செய்துள்ளனர். அது பணமாகவோ அல்லது நிலமாகவோ கொடுத்து இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அவர்கள் 5A இன் கீழ் மனு தாக்கல் செய்துள்ளனர். மேலும் புகார்தாரர்களுக்கு செட்டில் செய்வதற்கு நிறுவனத்தில் போதுமான அளவிற்கு சொத்துக்கள் உள்ளன. இந்த அடிப்படையில் கீழமை நீதிமன்றமானது வழக்கறிஞர் ஆணையாளர்களை நியமித்துள்ளது. ஆனால் சிறப்பு நீதிமன்றத்திற்கு அந்த அதிகாரம் இல்லை. நீதிமன்ற ஆணையாளர்களை நியமிக்கும் அதிகாரம் இல்லை. சிறப்பு நீதிமன்றம் சிவில் நீதிமன்றங்கள் போல் செயல்பட முடியாது. சிறப்பு நீதிமன்றம் சாட்சிகளை விசாரிப்பதற்கு ஆணையாளர்களை நியமிக்கலாம். இந்த சிறப்பு நீதிமன்ற ஆணையாளர்களை நியமித்தது கேள்விக்குறியாகியுள்ளது. இதில் பிரிவு 5A இன் கீழ்
சமரசம் செய்வதற்காக மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனு காம்பிடென்ட் அத்தாரிட்டி முன்புதான் தாக்கல் செய்யப்பட வேண்டும். அதாவது டிஆர்ஓ முன்னாடி தான் அந்த பெட்டிஷன் போடணும். கோர்ட் முன்னாடி அந்த பெட்டிஷன் கொடுக்க முடியாது. அந்த பெட்டிஷன் வாங்கிட்டு சிவில் நீதிமன்றம் போல் சிறப்பு நீதிமன்றம் செயல்பட முடியாது. சொத்துக்களை ஜப்தி செய்வதற்கும் விற்பனை செய்வதற்கும் ஏலம் விடுவதற்கும் அந்த பணத்தை மக்களுக்கு பிரித்துக் கொடுப்பதற்கும் அனைத்து விதமான அதிகாரங்களும் டிஆர்ஓவுக்கு காம்பிடென்ட் அத்தாரிட்டிக்கு தான் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே இதில் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உள்ள அதிகாரமானது ஒரு குறுகிய அளவில் ஆனது, லிமிடெட் பர்பஸ். இது சிறப்பு நீதிமன்றம் ஒரு சிவில் நீதிமன்றம் போல் செயல்பட முடியாது. அதில் டிஆர்ஓவுக்கு தான் அதிக அதிகாரங்கள் உள்ளன. இந்தி கேஸ் ஆன் ஹேண்ட், நமது கையில் உள்ள இந்த வழக்கானது சிறப்பு நீதிமன்றம் நீதிமன்ற ஆணையாளர்களை நியமித்ததில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் சொல்லப்பட்டுள்ளது என்னன்னா, அந்த எதிரிகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அது தேவையாகவும் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் புகார் கொடுத்த 1004 பேருக்கு வழக்கை சமரசம் செய்து முடிக்க தயாராக இருப்பதாக மனு தாக்கல் செய்துள்ளனர். அதில் அவர்களது கோரிக்கையை கிளைம்ஸ் அதை சரிபார்ப்பதற்கு டு வெரிபிகேஷன் செய்வதற்கு நீதிமன்ற ஆணையாளர்களை நியமிக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். அது பணமாகவோ இடமாக கொடுத்து முடிக்க தயாராக உள்ளனர் என்று சொன்னதன் அடிப்படையில் அந்த மனுதாரர் கோரிக்கைகளை கண்டறிந்து டு அசர்டைன் அதற்கு மினிஸ்ட்ரியல் ஒர்க், அதற்கான அமைச்சு பணிகளை செய்ய வேண்டியுள்ளது. அதற்கு இந்த நீதிமன்ற ஆணையாளர்கள் நியமித்தால் அது நீதிமன்றத்திற்கும் அந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டிக்கும் உதவியாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் செக்ஷன் 5A என்பது ஒரு குற்றத்தை சமரசம் செய்து கொள்ள அனுமதிக்கிறது. அது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பின்போ தாக்கல் செய்வதற்கு முன்போ சமரசம் செய்து கொள்ள முடியும். பிஃபோர் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ப்ராசிக்யூஷன் ஆர் ஆஃப்டர் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ப்ராசிக்யூஷன் பை காம்பிடென்ட் அத்தாரிட்டி, உரிய அலுவலரால் வித் தி பெர்மிஷன் ஆஃப் தி ஸ்பெஷல் கோர்ட், சிறப்பு நீதிமன்றத்தின் அனுமதியுடன் செய்ய வேண்டும். ஆன் பேமெண்ட் ஆஃப் என்டையர் அமௌண்ட், மொத்த அமௌண்டை கொடுப்பதன் மூலமோ டியூ டு தி டெபாசிட்டர்ஸ், அந்த முதலீட்டாளர்களுக்கு மொத்த பணத்தை வித் ஆர் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட், மொத்த பணத்தை வட்டியுடனோ அல்லது வட்டி இல்லாமலோ கொடுத்து முடிக்க வேண்டும் என்று பிரிவு 5A சொல்கிறது. இந்த வழக்கில் அந்த நிறுவனமானது சமரசம் செய்து கொள்வதற்கு காம்பவுண்டிங் தி அஃபென்ஸுக்கு மனு தாக்கல் செய்துள்ளது. அதில் நீதிமன்ற ஆணையாளர்களை நியமிக்க சொல்லி கோரியுள்ளார்கள். அவர்களுக்கு உண்மையிலேயே இதை சமரசம் செய்யும் எண்ணம் இருந்தால் அவர்கள் காம்பிடென்ட் அத்தாரிட்டி டிஆர்ஓ முன்னாடி 5A மனு தாக்கல் செய்திருக்க வேண்டும். அந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டி தான் நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டு மனு தாக்கல் செய்ய வேண்டும். அவர்களுக்கு முழு தொகையை அசலோ அல்லது வட்டியுடனோ பெற்றுக்கொண்டு காம்பிடென்ட் அத்தாரிட்டி நீதிமன்றத்தில் அனுமதி கோரியிருக்க வேண்டும். நாம் ஏற்கனவே பேசியபடி சிறப்பு நீதிமன்றம் காம்பிடென்ட் அத்தாரிட்டிக்கு உரிய அனுமதி வழங்கும் அதிகாரம் மட்டுமே கொண்டதாகும். இந்த நிறுவனம் காம்பிடென்ட் அத்தாரிட்டியிடம் மனு தாக்கல் செய்திருக்க வேண்டும், நீதிமன்றத்தில் அல்ல. இந்த நிறுவனத்திடம் முதலீட்டாளர்களுக்கு கொடுப்பதற்கு பணம் இருந்தாலும் அது நீதிமன்ற ஆணையாளர்களை அனுமதிக்க சொல்லி கோரியிருந்தாலும் அது உரிய காம்பிடென்ட் அத்தாரிட்டியிடம் மட்டுமே அந்த மனுவை தாக்கல் செய்திருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் காம்பிடென்ட் அத்தாரிட்டி நீதிமன்றத்தில் அனுமதி கோரியிருக்க வேண்டும். அவ்வாறு செய்யாமல் நேரடியாக நீதிமன்றத்தை நாடியிருப்பது சிவில் ப்ரொசீஜர் கோட் படி அவர்களுக்கு உரிய ரிலீஃப் கிடைக்காது. மேலும் இடைக்கால விண்ணப்பம் ஐஏ நம்பர் 9/2023 எதிரிகள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அது டு ரைஸ் தி அட்டாச்மெண்ட், அதாவது அவங்க அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டதை ஓபன் பண்ணணும்னு சொல்லி போட்டது. ஐஏ நம்பர் 10/2024 அட்வொகேட் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் சொல்லி கேட்டது. இது மக்களுக்கு ஸ்மூத் செட்டில்மெண்ட் செய்யறதுக்காக இதெல்லாம் செய்யணும்னு அவங்க கோரியிருக்காங்க. இதில் காவல்துறையினர் அவர்கள் எழுப்பியுள்ள அப்ஜெக்ஷன்களை பார்க்காமல் அந்த கீழமை நீதிமன்றம் எதிரிகளுக்கு சாதகமாக வழங்கியுள்ள தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் தாக்கல் செய்துள்ள மனுவின் அடிப்படையில் அரசு தரப்பு எழுப்பியுள்ள ஆட்சேபனைகளை கருத்தில் கொள்ளாமல் நீதிமன்ற ஆணையாளர்களை நியமித்ததும் நிறுவனத்தின் அலுவலகத்தை திறக்க சொல்லி உத்தரவிட்டிருப்பதும் சிறப்பு நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டது. மேலும் அது முதலீட்டாளர்களின் நலனை பாதிப்பதாகும். அரசு தரப்பு ஆட்சேபனைகளை எழுப்பும் பட்சத்தில் சிறப்பு நீதிமன்றம் அரசு தரப்பிற்கு ஆதரவாக செயல்பட்டிருக்க வேண்டுமே ஒழிய இவ்வாறான உத்தரவை பிறப்பிக்க முடியாது.
நீதிமன்ற ஆணையாளர்களை நியமிக்க சிறப்பு நீதிமன்றம் கூறியுள்ள விளக்கங்கள் சிறப்பு நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டது மட்டுமல்ல, காம்பிடென்ட் அத்தாரிட்டியின் அதிகாரத்தில் தலையிடுவதாகும். அது சட்டவிரோதம். எனவே நீதிமன்ற ஆணையாளர்களை நியமித்து சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது. செட் அசைட் தி ஆர்டர். எனவே நீதிமன்ற ஆணையாளர்களை நியமித்து 19/2/2024 அன்று ஐஏ நம்பர் 10/2024 பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது. டு செட் அசைட். மேலும் விசாரணையை துரிதப்படுத்தி சொத்துக்களை கண்டறிந்து சொத்துக்களை விற்பனை செய்து மக்களுக்கு பணத்தை பிரித்துக் கொடுப்பதற்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும். டு அப்பாயிண்ட் a retired High Court judge as a chairman for committee அப்படின்றத பொறுத்த வரைக்கும் காவல்துறையினரின் விசாரணை இன்னும் நடந்துட்டு இருக்குது. மேலும் அனைத்து சொத்துக்களும் கண்டறியப்படவில்லை, அனைத்து சொத்துக்களும் ஜப்தி செய்யப்படவில்லை. அதனால இந்த சூழ்நிலையில் அனைத்து தரப்பினரின் நலனை கருத்தில் கொண்டு அந்த ரிட் மனுவானது முடித்து வைக்கப்படுகிறது. அதில் மனுதாரர்களுக்கு ரிசர்வ் தேர் லிபர்ட்டி, அவங்களுடைய உரிமை ரிசர்வ் செய்யப்படுகிறது. பின் வருங்காலங்களில் தேவைப்பட்டால் அவர்கள் மீண்டும் இந்த மனுவை தாக்கல் செய்து இது போன்ற ஒரு உத்தரவை நீதிமன்றத்தில் கோரலாம் என்ற அனுமதியோடு அந்த வழக்கு முடித்து வைக்கப்படுகிறது. மேலும் அந்த வழக்கை வேறு ஏஜென்சிக்கு மாற்ற வேண்டும், சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை பொறுத்தவரை விசாரணை சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இன்வெஸ்டிகேஷன் இஸ் ப்ரொசீடிங் இன் எ ப்ராப்பர் மேனர். சில நிர்வாக காரணங்களுக்காக அது தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. இதில் எந்தவித உள்நோக்கமும் இல்லை. அதனால் வேறு விசாரணை ஏஜென்சிக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டியதில்லை. மேலும் இதிலிருந்து இன்னொரு சிபிசிஐடிக்கு மாற்றினால் அதுவும் விசாரணை தாமதப்பட மேலும் காரணமாகும். மேலும் விசாரணை அதிகாரிகள் மீது எந்தவித குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படவில்லை. நோ அலிகேஷன் அகைன்ஸ்ட் தி இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர். மேலும் இந்த மனுதாரர்களால் கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள். அலிகேஷன்ஸ் லெவல்டு பை தி பெட்டிஷனர்ஸ் ஆர் பால்டு அலிகேஷன்ஸ். மேலும் இந்த மனுதாரர்களின் அச்சத்தை மற்றும் வைத்துக் கொண்டு மாற்ற முடியாது. மியர் அப்ரிகன்ஷன் ஆஃப் தி பெட்டிஷனர் cannot be basis for this court to transfer the investigation. அதனால அவருடைய அச்சம் மட்டுமே காரணமாக வைத்துக் கொண்டு விசாரணையை வேறு விசாரணை அமைப்பிற்கு மாற்ற முடியாது. எனவே அந்த மனுதாரரின் கோரிக்கை மறுக்கப்படுகிறது. எனவே கீழே கண்ட டைரக்ஷன்ஸ், கீழே கண்ட வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஜாமீனை ரத்து செய்ய கோரிய மனுக்கள் தள்ளுபடி செய்யப்படுகின்றன. மேலும் வழக்கை வேறு விசாரணை ஏஜென்சிக்கு மாற்ற கோரிய transfer of investigation is dismissed. Retired High Court judge for the purpose of expediting the process of realization and disbursing the amounts of the depositors is also dismissed. அந்த ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்ற மனுவும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. கீழே அப்புறம் டைரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காரு, என்னென்ன அவங்களுக்கு வழிகாட்டுதல் அப்படின்றது. தி ரெஸ்பாண்டன்ஸ் அக்யூஸ்ட் ஆர் டைரக்டட் டு கோஆபரேட் வித் தி இன்வெஸ்டிகேஷன். விசாரணைக்கு இந்த எதிரிகள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் முழு ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும். அவர்களது சொத்துக்களை அடையாளம் காட்ட வேண்டும். முதலீட்டாளர்களின் அவர்கள் முதலீடு செய்த பணம் அனைத்து விவரங்களையும் விசாரணை அதிகாரியிடம் சொல்ல வேண்டும். எதிரிகள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எந்த சொத்துக்களையும் விற்பனை செய்யக்கூடாது. டென்பிட் கோர்ட்ல உள்ள வழக்கில் உள்ள சொத்துக்களில் உள்ள சப்ஜெக்ட் மேட்டர் சொத்துக்களை விற்பனை செய்யக்கூடாது. மேலே சொன்ன நிபந்தனைகளை மீறி எதிரிகள் அந்த நிறுவனங்கள் செயல்பட்டால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனானது தானாகவே ரத்தாகிவிடும். ஷால் ஸ்டாண்ட் ஆட்டோமேட்டிக்கலி கேன்சல்டு அண்ட் தி ரெஸ்பாண்டன்ட் ஷால் டேக் ஸ்டெப்ஸ் டு டேக் த அக்யூஸ்ட் இன்டு தி கஸ்டடி. அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் தானாக ரத்தாகிவிடும். இஓடபிள்யூ பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் அவர்களை கைது செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கீழ்கண்ட கால வரையறை நிர்ணயிக்கப்படுகிறது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட பல்வேறு பணிகளை செய்து முடிக்க. இந்த உத்தரவு நகல் கிடைக்கப்பட்ட 2 வார காலத்திற்குள் காவல்துறையினர் பத்திரிகைகளில் புகார்தாரர்களிடம் புகார்களை கேட்டு பெரிய அளவிலான வைடர் கவரேஜ் விளம்பரங்கள் கொடுக்க வேண்டும். பல்வேறு நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்யப்பட்டதற்கு, அது இந்த நியோமேக்ஸ் மட்டுமல்ல எல்லா நிறுவனங்களுக்கும் முதலீடு செஞ்சவங்க எல்லாருமே புகார் கொடுக்கணும்னு விளம்பரம் கொடுக்கணும். அதில் 8 வார காலங்களுக்குள் அனைவரும் புகார் கொடுக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கணும். அந்த 8 வார காலத்துக்குள் மக்கள் கொடுக்கிற புகார்களை அனைத்தையும் போலீஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உத்தரவு நகல் கிடைக்கப்பட்ட 15 மாதங்களுக்குள்
விசாரணை முடித்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். இந்த விசாரணை முகமை 2 வாரங்களுக்குள் சொத்துக்களை கண்டறிந்து ஜப்தி செய்ய வேண்டும். இடைக்கால ஜப்தி இன்ட்ரிம் அட்டாச்மெண்ட் 2 வார காலத்திற்குள் செய்ய வேண்டும். அந்த இடைக்கால ஜப்தி இன்ட்ரிம் அட்டாச்மெண்ட் அண்டர் செக்ஷன் 3 பிரிவு 3 அதன் கீழே இடைக்கால அட்டாச்மெண்ட் செய்யப்பட்ட சொத்துக்களுக்கு ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் அரசாணை 6 வாரங்களுக்குள் பெறப்பட வேண்டும். அந்த இடைக்கால உத்தரவிற்கு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி மனு தாக்கல் செய்து 6 வார காலங்களுக்குள் அரசாங்கம் அதற்கு அரசாணை வெளியிட வேண்டும். மேலும் அந்த தகுதி பெற்ற அலுவலர் உரிய அதிகாரி டிஆர்ஓ பிரிவு 4 உட்பிரிவு 3 செக்ஷன் 4 சப்கிளாஸ் 3 அதன் கீழ் அந்த அரசு உத்தரவு பெறப்பட்ட இடைக்கால ஜப்தி செய்யப்பட்ட இன்ட்ரிம் அட்டாச்மெண்ட் சொத்துக்களுக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் 30 நாட்களுக்குள். அவ்வாறு டிஆர்ஓ மனு தாக்கல் செய்த பின்பு 6 மாத காலங்களுக்குள் அதில் சிறப்பு நீதிமன்றம் மேட் அப்சொல்யூட் அதற்கு நிரந்தர ஜப்தி உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். அவ்வாறு பிரிவு 7 கீழ் நிரந்தர உத்தரவு மேட் அப்சொல்யூட் பெர்மனன்ட் அட்டாச்மெண்ட் பிறப்பிக்கப்பட்டதில் இருந்து 3 மாத காலங்களுக்குள் பிரிவு 7 உட்பிரிவு 6 கீழ் அந்த சொத்துக்களை விற்பதற்கு டிஆர்ஓவிற்கு சிறப்பு நீதிமன்றம் அனுமதி வழங்க வேண்டும். அவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு சொத்துக்கள் பொது ஏலத்தில் விற்பனை செய்து அந்த பணத்தை கொண்டு வந்த பின்பு காம்பிடன்ட் அத்தாரிட்டி பொதுமக்களுக்கு முதலீட்டாளர்களுக்கு பணத்தை பிரித்து கொடுப்பதற்கு 1 மாத காலத்திற்குள் சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய வேண்டும். அவ்வாறு சிறப்பு நீதிமன்றத்தில் டிஆர்ஓ மனு தாக்கல் செய்த பின்பு பிரிவு 7 உட்பிரிவு 8 கீழ் 2 மாத காலத்திற்குள் அந்த பணத்தை மக்களுக்கு பிரித்து கொடுப்பதற்கு சிறப்பு நீதிமன்றம் டிஆர்ஓவிற்கு அனுமதி வழங்க வேண்டும். அவ்வாறு சிறப்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கிய பின்பு 3 மாத காலத்திற்குள் டிஆர்ஓ உரிய ஆதாரங்களை பெற்றுக்கொண்டு டியூ அக்னாலஜ்மெண்ட் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு சட்டப்படியான வழியில் பணத்தை டிஆர்ஓ பிரித்து கொடுக்க வேண்டும். இதான் அந்த தீர்ப்புல சொல்லி இருக்குது. இந்த டைம் பிரேம் படி இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி இருக்கிறாங்க. இதை பொறுத்து நீ அனைத்து நிதி நிறுவன வழக்குகளும் நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மக்களுக்கு விரைவாக பணம் கிடைக்கும் எதிர்பார்க்கலாம். மேலும் இதில் அந்த முதலீட்டாளர்கள் என்ன மாதிரியான ஒத்துழைப்பை நீதிமன்றத்திற்கு காவல்துறைக்கு வழங்க வேண்டும், நிறுவனங்கள் எவ்வாறான ஒத்துழைப்பையும் நீதிமன்றத்திற்கு காவல்துறைக்கு வழங்கினால் அந்த வழக்கு சீக்கிரம் முடிஞ்சு மக்களுக்கு சீக்கிரம் பணம் கிடைக்கும் அப்படின்றத இனி வருங்காலங்களில் நம்ம பார்க்கலாம். அதுவரை இணைந்திருங்கள் நமது வாய்ஸ் ஆஃப் லா சேனலுடன். நன்றி, வணக்கம்.